கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகள் உங்கள் வீட்டில் இருப்பாங்கன்னா அப்படியே இருக்கிற இடத்துல அப்படி கரங்களை கூப்பி தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். எரேமியா 31:14 அப்படியே என் பிள்ளையுடைய சிரசில் பலிக்கட்டும். சரி, இன்னைக்கு ஆண்டவர் என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறாரு, எடுத்து வாசிப்போம். 2 நாளாகமும் 7:14. தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன், உன் குடும்பத்திற்கு சேமத்தை கொடுப்பேன், உன் வியாபாரத்தில் சேமத்தை கொடுப்பேன், உன் ஊழியத்தில் சேமத்தை கொடுப்பேன், உன்னுடைய படிப்பில் சேமத்தை கொடுப்பேன். ஒரு மனுஷன் சேமத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன பண்ணணுமா? அந்த வசனத்தின் தொடக்க பகுதி சொல்லுகிறது, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பும்படி ஆண்டவரிடத்தில் நல்லா ஜெபம் பண்ணி நல்லா ஜெபம் பண்ணணும். பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பணுமா. இது செய்தால் அவருடைய ஜெபத்தை கேட்டு அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். இப்போ நிறைய சேமகரமான நல்ல காரியங்கள், சுப காரியங்கள் குடும்பத்தில் நடக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. எதுவுமே நடக்கலை, மிஸ் ஆகிட்டே போகுது, ஸ்லிப் ஆகிட்டே போகுது, கட் ஆகிட்டே போகுது, வருஷம் ஏறிட்டே போகுது, வயது ஏறிட்டே போகுது, அழுதுகிட்டே இருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் உங்களுக்கு சேமத்தை கொடுப்பேன்னு சொல்கிறாரு. இன்றைக்கி நமக்கு 26ஆம் தேதி ஜனவரி மாதம் குடியரசு தினம். இந்த குடியரசு தினம் என்று கர்த்தர் உங்கள் இருதயத்திலே குடியிருக்கும்படி உங்கள் இருதயத்தில் இடம் கொடுங்க. குடியரசு தினத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, கர்த்தர் உங்கள் இருதயமாகிய சிங்காசனத்தில் குடியிருக்க கர்த்தருக்கு இடம் கொடுங்க. அவர் உங்களுக்கு குடியிருக்க வீடு கட்டி தருவார். அன்றைக்கு ஆதாமுக்கு குடியிருக்கும்படி ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி கொடுத்தவர் உனக்கு குடியிருக்க ஒரு நல்ல வீட்டை ஆண்டவர் தருவார். அற்புதம் செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அவர் கொடுக்க நீ பெற்றுக்கொள்வாய், அவர் தன்னுடைய கரத்தை திறக்க நீ நன்மையினால் திருப்தி ஆவாய். ஸோ உங்கள் குடும்பம் இன்றைக்கு பிறகு நல்ல சேமமாக இருக்கணும்னா இன்றைக்கி ஒரு புது வாழ்க்கையை உங்கள் வாழ்க்கையில் ஆரம்பிங்க. ஆண்டவர் அற்புதம் செய்வார். சரி, இன்றைக்கி ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமே. சகோதரி சங்கீதா, சென்னை. என்னுடைய வாழ்க்கையில் 12 லட்சம் கடன் பிரச்சனை இருந்தது. ஓலை வீடு, மழை நேரத்தில் வீட்டிற்குள் தண்ணீர் ஒழுகும், குடும்பத்தில் வறுமை நிலையாக இருந்தது. இப்படிப்பட்ட நிலைமையில் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையில் கலந்து கொண்டு நான் தனி ஜெபத்தில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களிடம் என்னுடைய ஜெப விண்ணப்பத்தை தெரிவித்து ஜெபிக்க கேட்டுக்கொண்டேன். சகோதரர் அவர்கள் எனக்காக பாடுபட்டு ஜெபித்தார். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு என்னுடைய 12 லட்சம் கடன் முழுவதையும் அடைக்க கிருபை செய்தார். மேலும் என்னுடைய பிள்ளைகளுக்கு கல்வி கட்டணத்தை செலுத்த உதவி செய்தார். என்னுடைய குடும்பத்திற்கு சேமத்தை கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 12 லட்சம் கடன், ஓலை வீடு, மழை வந்தால் வீட்டுக்குள்ளே தண்ணி வரும். இப்படிப்பட்ட நிலைமையில் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையிலே அவர்கள் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு வந்தார்கள். அன்னைக்கு அடிமையிடத்தில் அந்த ஜெப விண்ணப்பங்களை சொல்லி ஜெபிச்சு இன்னைக்கு அவர்கள் குடும்பத்தில் கர்த்தர் சேமத்தை கொடுத்தார். எல்லா கடன்களையும் அடைக்க கர்த்தர் உதவி செய்தார், உங்களுக்கும் செய்வார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் குடும்பத்தில் சேமம் வராதபடிக்கு காணப்படுகிற தடைகளை உடைக்கிறேன். சேமம் உண்டாகாதபடி காணப்படுகிற மாந்திரிக வல்லமைகள், செய்வினை கட்டுகள், எதிர் வல்லமைகளை கேன்சல் பண்ணி என் பிள்ளைகளுக்கு சேமத்திற்கு தடையில்லாதபடி வழியை திறந்து வைக்கிறேன். இதோ திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் மூட முடியாது. பாதாளத்தின் திறவுகோல்கள் அதை மேற்கொள்ள முடியாது என்கிற வார்த்தையின்படி ஒரு அதிசயத்தை காணப்படும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.